எழுந்தவனுமாக ஆரம்ப ஜபத்துக்கு நாம் செல்வோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் அப்பா, இந்த ஆராதனை மேலே இருக்கட்டும், சபை மேலே இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு ஊழியம் நீர் கொடுத்தது அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் நன்றி பலி கோடி சோசர பலிகளும் நன்றி பலிகளும் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உடைய கரத்திலே அப்பா இந்த ஆராதனை வைக்கிறோம். நசரேயனாகிய இயேசு நாமத்தில் பரிசுத்தாவின் அக்கினி பைவாரை வேலை போட்டு உடைய தூதர்களை பாடுகிறோம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர். வேத வசனத்தை ஆசீர்வதியம், இசை கருவிகள் வாசிக்கிற அப்பா கூத்துகளை ஆசீர்வதியம், துணி பாடலை ஆசீர்வதியம், பிரசங்கத்தை கொண்டு வரும் தாசனை ஆசீர்வதிப்பா. உணவையும் ஆசீர்வதிங்க, காணிக்க தசமபாகம் கொண்டு வருவதை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பலத்த கரத்திலே வைக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றை குறித்து விண்ணப்பத்தோடும் தோற்றத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுது. வேதத்தின் வாக்கின்படி உன் கருத்தில் வைக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நசரேயனாகிய இயேசு நாமம் மகிமைப்படும். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 126 அதிகாரம் வசனம் 1 6 வரை. 1 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Hallelujah.
ஹalleluya ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு இந்த பாடலை பாடி நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆராதிப்போம் இயேசு ராஜாவுக்கு Hallelujah.
என்றும் ஆராதனை. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆராதனை. ஸோ இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் அந்த பெந்தேகோஸ்து நாளை அவர் நினைவுக்கு அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே ஆவியானவர் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கே ஒரு மனம் உண்டு அங்கே ஆவியானவர். சரி, நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ நம்ம தெய்வ வார்த்தைக்காக நம்ம கண்டு சொல்ல போகிறோம். சர்ச் தெய்வ பிரசனத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்தவர்களாக தேவ ஆவியானவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்து, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நீங்கள் எங்களோடு இடைப்படணும், எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையை கண்டு இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். எல்லாம் ஒரு ஃபயராக இன்னைக்கு நீங்கள் என்னோடையே இணைந்து ஒரே ஆவியோடு நம்ம செய்ய போகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். என்ன செய்யுங்க? எல்லாமே ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு கொண்டு நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் யூ கம் ஃபார்வர்ட். இந்த காலியான நாற்காலிகளை நீங்களும் அப்படியே எல்லாமே இந்த சைடாக வந்துடுங்க. வந்துடுங்க. நீங்கள் முடியுமா? உட்கார முடியுமா? நீங்கள் உண்மையாகவே எல்லாம் இங்கே ஒரு முன்னாடி ஒரு நாற்காலி இருக்கு பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த சைடு வந்துருங்க. எல்லாம் தேங்க்யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஷாலோம். சந்த பதமாக சிரிச்சு கை கொடுத்து சொல்லுங்க ஷாலோம். சமாதானம் சமாதானம் உண்டாகட்டும். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த காலை வேளையில நம்ம எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இடத்துல கூடி வந்திருக்கோம். ஆமென். சொல்லுங்க இயேசு. ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். சத்தமா ஐயோன்னு காதுகள் சொல்லுங்க ஜீசஸ். இயேசு. ஆமென். அவருடைய நாமம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, உண்டாக்கப்படவில்லை. இயேசு என்கிற நாமம் அது பெரிய நாமம். இயேசு என்கிற நாமம் அற்புதம் செய்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம். ஆமென். ஆமென். இயேசு என்று சொன்னால் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், நம்மை அபிஷேகிக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், இம்மானுவேல். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறந்த போது தேவ தூதர் தோண்டி என்ன சொன்னாரு? இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். என்ன நற்செய்தி அது? இதோ இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த இயேசு அவர் இன்னைக்கு நமக்கு மனிதனாக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். இயேசு வாழ்ந்தது வெறும் 33 வருஷம் தான். ரொம்ப வாலிபமான ஒரு வயசு. சரிங்களா? 33 வருஷம் தான். சரி, அந்த 33 வருஷம் தான் இயேசு வாழ்ந்தார். எல்லாமே வாழ்வதற்காக பிறப்பாங்க. எல்லாமே நான் பெரிய வீடு கட்டணும், சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், நான் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லி வாழ்வதற்காகவே எல்லாம் பிறப்பாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில ஒரு குழந்தை பிறந்தது. எதற்காக பிறந்தது தெரியுமா? சாவதற்காகவே பிறந்தது, மரிப்பதற்காகவே பிறந்தது. உங்களுக்காக எனக்காக இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்து ஜீவனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பாவம் முழுவதையும் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை அடிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, காரி உமிழ்ந்தாங்க, மேல முழுமுடி சூட்டினாங்க, கசையினால் அடிச்சாங்க. எல்லாவற்றையும் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசி வரைக்கும் அவர் வாயை திறவாமல் இருந்தார் சொல்லி பைபிள் சொல்லுது. ஒன்றுமே
அவர் பேசாமல் இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல என்ன செஞ்சாங்க? அவர் தன்னுடைய சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு. சொல்லுங்க இயேசு. இயேசு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க இயேசு. சத்தமா சொல்லுங்க இயேசு. அல்லேலூயா. அவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை பெரியவர். அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல நீங்க பாருங்க. சொல்லுங்க உம்மை மறுபடியும் உம்மை போல there is no one like you Lord Jesus. அப்படியே வேகமா என்னோட கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Acts chapter 2. நான் வாசிக்கிறேன். என்னோட கூட கவனமாக நீ கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். இல்லை கவனிங்க. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். மறுபடியும் சொல்லுங்க ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினால. கவனிங்க. உட்கார்ந்திருந்த வீடு. சொல்லுங்க வீடு. வீடு யார் வீடு? யாருடைய வீடு? தேவனுடைய ஆலயம். The house of God. ஆண்டவருடைய வீடு. இன்னைக்கு வந்து இது தேவனுடைய வீடு. இன்னைக்கு வந்திருக்கிற சபை இது தேவனுடைய வீடு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு. சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு. எனக்கு எல்லா சத்தமும் எனக்கு காது கேட்கல. எல்லாமே சொல்லி ஈவன் பிரேசர் கூட சத்தமா சொல்லணும். எல்லாம் வாயில தெரிந்து சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையில் அவர்கள் பேசுகிறதை கேட்டபடினாலே கலக்கம் அடைந்து எல்லாருக்கும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுகிற இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? இப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்துல வந்து இந்த பூமியில மனுஷனா வந்தார். மனிதனாய் வந்து அவர் வந்து சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தார், மரித்தார். சரியா? மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விடாது என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு 40 நாட்கள் என்ன செஞ்சேன்? இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி என்ன செஞ்சார்? எல்லாருக்கும் அவர் வந்து காட்சி கொடுத்து ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னபடி பிறந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொன்னபடி அவர் பிறந்தார். அதே மாதிரி சொன்னபடி இயேசு மரித்தார். மரிச்சு சொன்னபடி என்ன செஞ்சார்? 3ஆவது நாள்
உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து என்ன செஞ்சாரு? அவர் வந்து பரத்துக்கு போவதற்கு முன்பதாக இப்ப என்ன செய்ய போறோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். என்ன சேர்ந்து படிக்கலாமா? ரெடி 1 2 3 கோ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, இது ஒரு வாக்குத்தத்தம். இப்ப மறுபடியும் என்ன செய்ய? பழைய ஏற்பாடு நீங்க திரும்ப போறீங்க. யோவேல் 2ஆவது அதிகாரம். ஓகே, நான் வாசிக்கிறேன். நீங்க வந்து இப்ப என்ன செய்யுங்க? என்னோட கூட நீங்க இந்த வசனங்களை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 இருக்கிற வாசிக்கிறேன். சீயோனிலே எக்கால புதுங்கள், மகா பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பில் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவுள்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அப்பவும் அந்தாரமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பறப்பது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பாயும். அப்படிப்பட்டதுக்கு முன் ஒரு காலத்தில் உண்டானதில்லை, இனி தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டானதும் இல்லை. 3வது வசனம் பாருங்க. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏது தோட்டத்தை போலவும், அவர்களுக்கு பின் பாலான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்ப போவது இல்லை. ஆமென். சரி, நீங்க அப்புறம் பாருங்க. இது 2ஆவது அதிகாரம் 28வது வசனம். இதெல்லாம் தீர்க்கதரிசனம். 28வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொற்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசி. இப்ப என்ன செய்யலாம்? நீங்க உங்க பைபிளை நீங்க வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? நீங்க என்னோட கூட கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க டிராவல் பண்ணி வாங்க. என்னோட கூட நீங்க அப்படியே சார்ந்து வாங்க. ஆமென். நீங்க இந்த சத்தியத்தை கேட்க கேட்க உங்க உள்ளத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யணும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு? அங்கே என்ன இருக்கிறது? விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டு? அதே மாதிரி ஆவியானவர் எங்கே உண்டு? அந்த இடத்துல அற்புதங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல மாற்றங்கள் இருக்கிறது, ரிஃபர்மேஷன். அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்? சுகம் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நம்ம என்ன செய்யப்படும் தெரியுமா? நம்ம வந்து ஆவியில நிறைஞ்சு இந்த ஸ்பிரிச்சுவல் ரேலத்தை, இந்த இடத்துல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ரேலத்தை செய்ய போறோம், அப்படியே மாற்ற போகிறோம். ஆமென். இதைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதும் ஒரு இருளினாலே மூடப்பட்டிருக்கிறது. இருள் பூமியையும், காரில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜனங்களையும் மூடி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் ஆண்டவர் இறங்குவார். ஆமென். உங்கள் மேல் இறங்குகிற அந்த வல்லமை, உங்கள் மேல் இறங்குகிற அந்த ஊற்றப்பட என்ன செய்கிறீங்களா? புறப்பட்டு போய் இறங்கி சபை முழுவதும் நிரப்பி எந்தெந்த காரியங்கள் அந்த இடத்துல உடைந்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் அந்த இடத்துல சரியில்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்துல நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த இடத்தை இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் அதை சரி செய்ய போகிறார். ஒப்பு கொடுக்க போறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்ச ஆண்டவரே, என் வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய ஒரு இணைப்பு இன்னும் கொஞ்சம்
ஸ்ட்ராங் ஆகணும். என் வாழ்க்கையில ஆண்டவரோடு நிற்கிற அந்த 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 வாழ்க்கை, அந்த இணைப்புல இன்னும் நான் ஒரு படி நான் மேல வரணும் ஆண்டவரே. என் மூலியமா இந்த பகுதியும் சரி, இந்த சபையும் சரி, இந்த பட்டணமும் சரி, ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சி உடையவர். ஏன்னா அவர் தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அவர் வனாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். இல்லை என்கிற காரியம் இருக்குது என்று சொல்லி மாறும். ஆமென். உலக எலும்புகளை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் பேசினார். எலும்புகள் என்ன செய்தது? உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெற்று மகா பெரிய சேனைகளால் எழுப்பி நின்றது. ஆகவே அவரால் முடியாத காரியங்கள், ஆகாத காரியங்கள் ஒன்று மேல சத்தமா சொல்லுங்க, ஆகாத காரியங்கள் ஒன்று மேல சொல்லுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம். எந்தெந்த காரியம் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரால் அது மாறும். ஒன்றும் இல்லை, எல்லாமே அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம். கைத்தட்டு. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். இயேசுவாலே, இயேசுவாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சத்தமா கேக்குது. இதுல இது இருந்தது யாரு? எல்சிடி வச்சது யாரு? நீங்களா? யூ. ஏன் இந்த அவசரம் வச்சீங்க? சங்கீதம் 122 ஏன் வச்சீங்க? சும்மா வச்சீங்களா? நான் வைக்க சொன்னா ஏன் வச்சீங்க? விளங்கல? அழகா இருந்துச்சு. ஓகே, இது வந்து இந்த தீர்க்க தரிசனம். ஆமென். சரி, எனக்கு சங்கீதம் நாம் நினைக்கவே இல்லை. திரும்பி பார்த்தா திடீர்னு இந்த வசனம் இருக்கு. சங்கீதம் 122:1 வேகமா திறந்து அதை மட்டும் படிச்சுட்டு மறுபடியும் இதை நீங்க வந்து மூடி வச்சிருங்க. Psalm 122:1. Someone read. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆமென். அதாவது எந்த இடத்துக்கு போறது மகிழ்ச்சி இருந்தாரோ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமென். நல்லா கவனிங்க. சபைனா நீங்க, you the church. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடுகிற கூட்டம் சபை. ஆமென். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த யோபேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிச்சோம். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்ல என்ன பண்ணார்? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோபேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். சரிங்களா? அது வந்து வாலிபர்கள் மேல, மூப்பர்கள் மேல, எல்லாரும் மேல, மாம்சமான யாவர் மேலையும், அது நல்லோர் மேலேயும் சரி, அது தீயோர் மேலேயும் சரி, அது படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மேலையும் ஆவி என்ன செய்யறாரு? ஊற்றுகிறார். ஆமென். இது யோபேல் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராலே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். யோபேல் தீர்க்கதரிசி மூலமாக இது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அது வந்து நிறைவேறும். சரி, அந்த நாள்ல அந்த நேரத்துல என்னென்ன காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம். முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்? அந்த மேல் வீட்டு அறைக்கு நம்ம போக போறோம். ஒரு அறை. நல்லா கவனிங்க. நீங்க வந்து ஆவியில அதை யோசித்து பாருங்க. இப்பொழுது நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்க இருதயத்தை நீங்க ஒப்புக்கொள்ளுங்க.
வேற எங்கேயும் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதாவது வேற எந்த காரியத்துக்குள்ளாக உங்க இருதயத்தை நீங்க வச்சு கொண்டு இருக்காதீங்க. நல்லா கவனிங்க. இப்பொழுது நீங்கள் ஆவியில நீங்கள் வந்து இணைக்கப்படுகிற பொழுது நீங்க அந்த சத்தியத்தை முழுமையாக உங்களால் செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை நீங்க முழுமையா அறிஞ்சு கொள்கிற பொழுது நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக சொல்றேன், உங்க வியாதிகள் சுகமாகும், பிரச்சனைகள் மாறும். சத்தியம் உள்ள போக 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 கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்ம உயர்த்தி கொண்டு எந்த இடத்துல தாழ்த்தப்படுகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். ஊழியர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆண்டவர் செழிப்பாக்குவார், நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்த சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2வது அந்த அதிகாரத்தை நம்ம டிராவல் பண்ணி போறோம். நம்ம வந்து போகிறோம். அந்த சூழ்நிலை ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தான் பண்ணிட்டாரு, மரிச்சாரு, மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு சூழ்நிலை. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ரோம ராஜ்யத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஜீசஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள். அதனாலதான் என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சு அவரை சிறைப்பிடித்து அவரை அடித்து அவர் என்ன பண்ணாங்க, யாருமே புரட்ட முடியாத கல்லை வச்சு என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான அந்த நாட்கள்ல அந்த ரோம ராஜ்யம் வந்து ஒரு பவர். இன்னைக்கு எப்படி ஒரு அமெரிக்கா இருக்கு, நம்ம போய் அமெரிக்கால மாட்டினா தப்பிச்சு வர முடியாது. அதே மாதிரி அந்த நாட்கள்ல அவ்வளவு பெரிய ராஜ்யம் தான் இந்த ரோம ராஜ்யம். ஆனா இங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, 3வது நாள் காலையில யாருமே நகர்த்த முடியாத அந்த கல்லறையின் கல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான அவங்க நினைச்சாங்க, ரோம அரசாங்கமும் யூதர்களும் வேத பாதகர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க. என்ன பண்ண, இயேசுவை நான் கொலை செஞ்சு அவன் கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்துல இயேசுவை காணும். இயேசு எங்க இருக்கிறாரு? உயிர்த்தெழுந்துட்டார். காலையில போய் அவருக்கு ஏதாவது பூ வச்சுட்டு பால் ஊத்திட்டு சும்மா சொல்றேன் ஏதாச்சும் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி போனா அங்க என்ன இல்ல, இயேசு இல்ல. மேல ஒரு தேவதூதர் சொல்றாரு, மரித்தோரிடத்தில் ஏங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறீங்க? அவர் இங்க இல்லை. இஸ் நாட் ஹியர், இஸ் ரைசன். அவர் யார்? அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. உயிர்த்தெழுந்து ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தது என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு புராணங்கள் அல்ல, மற்ற காரியங்கள் அல்ல, சரித்திரம், உண்மை. அப்ப இயேசு என்ன செய்றாரு, மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை திருஷ்டாந்தமாய் ஒவ்வொரு சில 40 நாட்கள் என்ன செய்றாரு, அவர் சீசர்களோடு இணைந்து நடக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு இணைந்து என்ன செய்றாரு, சாப்பிடுறார். 40 நாட்கள் அவரோடு சம்பாசிக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவோட சீசன்ல ஒரு சீசன் சந்தேகம், ரொம்ப சந்தேகம், டவுட்ஃபுல். அவர் பேர் தெரியுமா? தோமஸ் சொன்னாரு, நான் யாரும் நம்ப மாட்டேன், நீங்களா போய் சொல்றீங்க. என்ன சொல்றாரு, இயேசுவை கண்டேன், இயேசுவை பார்த்தேன், இயேசுவோட பேசினார், இயேசுவை வீட்டுக்கு வந்தாரு. எல்லாம் என்ன சொல்றாங்க, தோமான்னு சொல்றாங்க, என்ன செய்ய மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அன்லெஸ் நான் வந்து அவர் தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த தோமாவிடத்திலும் போய் தன்னை தொட்டு பார்க்கும்படி சொல்றாரு. தோமா என்ன செய்றாரு, அப்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள், இவ்வளவு காரியங்களை செய்கிறது நடக்கிறது. இதுக்கு என்ன 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 காரியம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஓகே, இப்ப அந்த காரியங்கள் இப்ப என்ன செய்ய போறாரு, 40 நாட்கள் முடிந்து தேவன் என்ன செய்ய போறாரு, அவருடைய மகிமை அடைந்து அவர் வந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். ஏன்னா இதற்கு பிறகு அவர் வந்த நோக்கம் நிறைவேறியது. இயேசு என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ, பஸ்கா என்கிற அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும், அடிக்கப்படணும். இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் என்ன செய்யப்பட வேண்டும், பூமியில சிந்தப்பட வேண்டும். மனிதனுடைய மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கிறது. ஏன் இயேசு ரத்தம் சிந்தணும், ஏன் இயேசு மரிக்கணும், ஏன் இயேசு தன்னைத்தானே சிலுவையில் ஒப்புக் கொடுக்கணும்? வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே. மேல 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 பரலோகத்துல இருந்து பார்த்து பரிசுத்தம் உண்டாவதாக சொன்னா பரிசுத்தம் வந்திருக்குமே. ஏன் இயேசு வந்து ரத்தம் சிந்தணும்? ஏன் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஒரு கை கொடுத்திருக்கலாம், ஏதாவது தலை கொடுத்திருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஏன் ரத்தம் சிந்தினாரு? ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ஆமென். ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ரத்தம் எப்போ உண்டாச்சு? ரத்தம் முதல்
பாஸ்பரஸ், இந்த பூமியில ரத்தம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ரத்தம் இருக்கும். வேறு வேறு இது, ஒரு ஆளுக்கு ஏ, ஒரு ஆளுக்கு பி, அப்புறம் ஓ பாசிட்டிவ், அது இதெல்லாம் இருக்கும். சரியா? முதல்ல ரத்தம் எப்போ உருவாச்சு? இது என்ன ஃபேஸ்புக் சும்மா ரெக்கார்டிங். ஓகே, முதல்ல எப்போ ரத்தம் உருவாச்சு? தேவன் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ரூபத்தின்படியாக என்ன செய்தாரு? ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமின் மேல் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது ஜீவ ஆத்துமாவானான். சரிங்களா? என்னைக்கு ஆத்துமா வந்துச்சோ, என்னைக்கு மனுஷனுக்குள்ள உயிர் வந்துச்சோ, அன்னைக்கு என்ன செய்தது? இந்த ரத்தத்தை உருவாக்குகிற செல்லுகள் என்ன மனுஷனுக்குள்ள உருவாக்கி வந்தது. இப்ப மனிதன் ஜீவ ஆத்துமாவா இருக்கிறான். நீ என்ன செய்யணும்? ஆதாம நீங்க பார்க்கணும், அந்த ஏதேன் தோட்டத்தை பார்க்கணும், தேவன் பிரசன்னத்தை நீங்க பார்க்கணும். ஜீவ ஆத்துமா ஆயிட்டார். சரிங்களா? இப்ப ஆதாம் இருக்கிறாரு. ஆதாம் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஒரு ஏவாள ஆண்டவர் உண்டு பண்ணார், ஏற்ற துணை உண்டு பண்ணார். இதை பிசாசு கேட்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசு கேட்கிறான். 3 பேர் அங்க இருக்காங்க. எங்க? ஏதேன் தோட்டத்துல. யாரு? ஆதாம், ஏவா. சொல்லுங்க, ஆதாம், ஏவா. அப்புறம் ஆண்டவர். சரியா? என்ன செய்யறார் ஆண்டவர்? பகலில் குளிர்ச்சியான வேலைகளிலே இவர்களோடு ஆண்டவர் பேச வருகிறார். இவர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரோடு இவர்களும் பேசுறாங்க. சரியா? இப்ப 4வது ஆள் ஒரு ஆள் வர்றான். நல்ல கவனமா கேளுங்க. 4வது ஆள் சம்மதம், அலையா விருந்தாளி. சரிங்களா? அலையா விருந்தாளி என்ன செய்யறாரு? உள்ள வராது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் ஆண்டுக்கொள், எல்லாவற்றையும் நீ அனுபவி, எல்லாம் உனக்கு சொந்தம். ஆனா ஒண்ணு மட்டும் செய்யாத. இந்த தோட்டத்துல ஒரே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் இருக்கிற அந்த கனியை மட்டும் நீ புசிக்காத. நீ எல்லாவற்றையும் என்ன செய்? நீ சாப்பிடு, அனுபவி, ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஆண்டவர் முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னார். நல்லா கவனிங்க. 4வது ஆளாகிய பிசாசு இப்ப என்ன செய்யலாம்? முதல்ல தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் பத்தி கேட்கல. இது சாப்பிட்டியா, அது சாப்பிட்டியா, இது நல்லா இருந்ததா அப்படின்னு ஆண்டவருக்கு அவன் பிசாசு கேட்கல. அவன் எது தெரியுமா பாயிண்ட் பண்றான்? எது ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னாரோ, எது ஆண்டவர் சித்தமில்லாத ஒரு காரியம் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அந்த காரியத்தை பிசாசு எம்பசைஸ் பண்றான். எப்படி எம்பசைஸ் பண்றான்? இந்த பழத்தை குறித்து இது சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்றைக்காவது சொன்னது உண்டோ? சரி, இந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் பேசினாரு, ஆதாம் பேசினாரு, ஏவாள் பேசினாரு. இவங்க பேசினது பிசாசுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யோசித்து பார்த்திருக்கீங்களா? உங்களை பத்தி பிசாசுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. தெரியும். எப்படி தெரியும்? நம்மளுக்கு கூடவே இல்ல, நம்முடைய திட்டம், எதிர்கால திட்டம், இதை பத்தி பிசாசுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சரியா? உங்களுக்கு தெரியும். பிசாசுக்கு எப்படி தெரியும்? பிசாசு நமக்கு எதிரி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நானே எனக்கு எதிரி, நீங்களே உங்களுக்கு எதிரி. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நாவு, நீங்க செய்யற காரியங்கள், நீங்கள் பிரதிபலிக்கிற காரியங்கள், ஓகே, இது உங்களை பத்தி பிசாசுக்கு தெரிய வரும். ஓகேவா? இது பிசாசு ஒட்டு கேட்பான். உங்களுக்கு தெரியாது. இங்க நம்ம சொல்லுவோம், காலை
காலையும் மாலையும் அல்லேலூயான்னு சொல்லுவோம். உள்ளத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை பிசாசு விட்டு கேட்போம். சரிங்களா? உங்களுடைய வீக்னஸ் இன்னைக்கு உங்க வீக்னஸ் என்ன? நிறைய காலத்தை பாஸ் பண்ணிடுவோம், கைத்தட்டி பாட்டு பாடிடுவோம், அப்புறம் சர்ச்சுக்கு வருவோம், காணிக்கை கொடுப்போம், தசம்பாகம் கொடுப்போம், நிறைய காலத்தை பாஸ் பண்ணி வந்துட்டே இருப்போம். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு லேட்னஸ். என்னது? நான் என்ன பண்ணல, உங்களை மன்னிக்கிறேன். நல்லா கவனிக்கிற காலை வேளைக்கு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், தேர் இஸ் எ டிஃபர்மேஷன். ஆண்டவர் ஒரு சீர்பொருத்தத்தை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் காலையில் கொடுக்குறாரு. ப்ளீஸ் லிசன், டோன்ட் இக்னோர். தயவு செய்து இந்த வார்த்தைக்கு உங்கள் காதை அடைச்சிடாதீங்க. எவ்ரி ஒன், எல்லாமே உங்களுக்கு கூட ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். உங்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் இருக்கிறது. உங்களை எழுப்ப முடியாதபடிக்கு, உங்களை தலை தூக்க முடியாதபடிக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியத்துக்கு விரோதமா, உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய ஒருமனத்துக்கு விரோதமா பிசாசு பயங்கரமான ஒரு போராட்டத்தை உங்களோட போராடி கொண்டிருக்கிறான். உங்களை சமாதானத்துக்குள்ள உங்களை வழிநடத்த முடியாதபடிக்கு உங்களுக்குள்ள கசப்பு என்கிற வேர், பயங்கரமான போராட்டம் என்கிற வேர். சரிங்களா? ஏன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? சமாதானத்தின் அந்த ஆவியான முழுசா நீங்க அனுபவிக்க கூடாது. சமாதானத்தை முழுமையா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்க எந்த காலத்துல உங்களை அடி நல்லா கவனிங்க. சமாதானம் இல்லாம போச்சுன்னா வியாதி உங்களை ஆட்கொண்டோம். அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. சமாதானம், கவலை, கசப்பு, வியாதி உள்ள போந்துடும். இது வியாதி வருவதற்கு நம்ம கேட்டு திறந்து வைக்கிறோம். அப்புறம் அந்த ஐயோ அம்மான்னு சொன்னா கஷ்டம். வியாதிக்கு எதிராக நிற்கிறவங்க தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. வியாதியை எதிர்த்து பேசுறவங்க தான் தேவ பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதி உள்ள எப்படி வந்து பாருங்க. அதுதான் வரப்போறேன். இன்னைக்கு அந்த ஆவியோட வல்லமையை முழுசா அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக நம்ம கொடுக்க போறோம். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்ப 4வது என்ன செய்யறாரு? பிசாசு உள்ள புகுந்து இந்த கனியை, இந்த பழத்தை ஒரு ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோன்னு சொல்லி கேட்குது. இப்ப என்ன செய்யறாங்க? ஏவாள் போய் முன்னாடி என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல அவர் அதை அவர் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. இவங்க போய் சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர் அதை தொடக்கூடாதுன்னு கூட சொல்லிடுறாரு. அதை என்ன செய்யக்கூடாது? தொடவும் கூட கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டு சொல்றாங்க. பிசாசு பார்த்தான், ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு. ஆண்டவர் உங்ககிட்ட போய் சொல்றாரு, நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீங்க எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? இன்னைக்கு உன் நிலை என்ன? அந்த நிலையை காட்டுவோம். ஐயோ ஆமா, நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் தான். நீ ஒருவேளை அந்த கனியை சாப்பிட்டால் நீ தேவர்களை போல மாறுவாய். நீ இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உன் கண்கள் திறக்கப்படும். கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. நீ இப்படி இருக்கக்கூடிய ஆள் அல்ல. கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. நீ போய் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்ன செய்ய? ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யறாரு? அங்க ஏவாளை நல்லா ஊசு பேத்தி விட்டாங்க. நல்லா கவனிங்க. நீங்க நேருக்கு நேரு நீங்க 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 தப்பு செய்யறீங்க, நான் நேருக்கு நேரு பார்க்குறேன், கூப்பிட்டு இது தவறு அப்படின்னு சொல்லி நேருக்கு நேர் நீங்க சொன்னீங்கன்னா உங்களிடத்திலே ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருக்கு. சரிங்களா? இப்ப இவரை பத்தி இவர் என்ன சொல்றாரு? சரிங்களா? இவர் என்ன சொல்றாரு? தப்பா சொல்றாரு. சரியா? தப்பா சொல்லும்போது எனக்கு என்ன உண்டாகுது? அதை கேட்டு எனக்குள்ள உங்களை குறிச்ச கசப்பு எனக்கு உண்டாகுது. ஆனா நான் நேருக்கு நான் பார்க்கல. நீங்க செஞ்ச தவறோ அவர் சொன்ன அந்த காரியத்தை குறித்து நேற்று என்ன செய்யல, நான் பார்க்கல. ஆனா நினைச்சேன், நான் கேட்கிறேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்டியன்ஸ், தேவ பிள்ளைகள், இதுல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்கள் இருக்கணும். யாரும் யாரை பற்றியும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா தயவு செய்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாராச்சும் ஏதாச்சும் வந்து சொல்றாங்க,
குத்தி கொடுக்குறாங்க. சரியா? என்ன வேலை பற்றி குத்தி கொடுக்குறாங்க, இவரை பற்றி குத்தி நீங்க ஆவியானவரை கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ஆமென், கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான எதுவும் உங்க இருதயத்தில் செய்யக்கூடாது, போகக்கூடாது. அது வீக்னஸ், அது பலவீனம். சரி, இங்க இந்த பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்றது பொய்ன்னு சொல்லலாம். ஏன் நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னா, உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை நீங்க இழந்து போயிடுவீங்க. உங்க மேல் வச்சிருக்கிற தேவ சித்தத்தை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம ஓட வேண்டிய ஓட்டத்தை விட்டு நம்முடைய ஓட்டம் நினைவே காணவர் போக சொன்னா தர்ஷீஷுக்கு போவோம், கடைசியா கீழே விழுந்து எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருப்போம். போதும், விழுந்து எழுந்தது போதும். ஆண்டவர் தெளிவா இந்த கால வேளையிலே சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விழுந்து எழுந்தது போதும். நீங்க எழுந்து நின்னுங்க, எழுதி பிரகாசிங்க. உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒளியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சமயத்திலும் யூதேயாவின் உலகத்தின் முழு பரியந்தமும் இந்த சாட்சியா இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். மனிதர்களோட போராட்டம் அல்ல. நீங்கள் காலாட்களோட ஓடி போராடி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா எப்படி குதிரைகளோடு நீங்கள் ஓட ஆரம்பிப்பீர்கள்? நம்ம இந்த பூமியில பிறந்ததுல இருந்து நம்ம உயிர் போற வரைக்கும் நம்முடைய போராட்டம் யாரோட தெரியுமா? மனுஷனோட. போராட்டம் யாரோட தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களோட, சொந்தக்காரங்களோட, அவங்களோட, இவங்களோட, இப்படியே போராடி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க குதிரைகளோட ஓட முடியும்? உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இல்ல, ரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுடைய யுத்தம் அல்ல. அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தீங்கு நாட்கள் உங்களை அணுகாதபடிக்கு நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும்படிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. டோன்ட் மிஸ். சத்தியம் அது மட்டும் உங்க இதயத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க தான் விக்டர், நீங்க தான் ஜெயம் பெற்றவர்கள். நீங்க போய் ஆண்டவரே இது செய்யும் சொல்லி கேட்க தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த சுகம் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த வெற்றி இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த ஜெயம் இருக்கும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஜெயிப்பீர்கள். நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் மேன்மைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் இப்போ நம்ம ஏதோ தோட்டத்தில் இருக்கிறோம். அப்புறம் அங்கே போயிடுவோம். சரிங்களா? இப்போ நினைச்சுட்டாங்க, பிசாசுடைய சத்தத்தை கேட்டு அந்த கனியை போய் சாப்பிட்டுட்டாங்க. சரிங்களா? கனியை போய் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் ஆண்டவர் நேரா வந்த உடனே அவங்களை பார்த்து என்ன கேட்டாரு? ஏன் இந்த கனியை சாப்பிட்டீங்க கேட்டாரா? என்ன கேட்டாரு? யாருக்கு சொல்லுங்க. அடுத்த டைம் வரும்போது உங்களுக்கு இது வாங்கிட்டு வரேன். தாப்பால கச்சான் அவிச்ச கச்சா வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க. உள்ள போக என்ன கேட்டாரு? ஆதாமே ஏன் இந்த பழம் சாப்பிட்டேன்னு கேட்டாரா? ஏவாளே ஏன் சாப்பிட்டீங்க கேட்ட என்ன கேட்டாரு? எஸ், வெரி குட். வேர் ஆர் யூ? எங்கே இருக்கிற ஆதாமே? நீ எங்கே இருக்கிறாய்? So that means ஆதாம் தேவ பிரசன்னத்தை என்ன செஞ்சான்? இழந்துட்டான். அவ்வளவு நேரம் தேவனோடு இணைந்திருந்த ஆதாம், தேவனோடு இணைக்கப்பட்டிருந்த ஆதாம், பாவம் உள்ள வந்த உடனே ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் ஒரு பெரிய இடைவெளி. அதனால தான் இயேசு சிலுவையில அவர் சொன்னாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு? ஏன் சொல்லணும்? ஒரு தேவன் ஏன் சொல்லணும்? வேதம் சொல்கிறது அவரை பாவமானார். ஏன் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தின் சகல பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சாபம், பாவம், வியாதி, அது இது மனுஷனை என்னெல்லாம் போட்டு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசு தன்னை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இப்ப அவ்வளவு நேரம் தேவ ஆவியானவரை வழிநடத்தி கொண்டிருந்த அந்த இயேசு இப்ப அவர் 100% தேவனா இருக்கிறாரு, 100% மனுஷனா இருக்கிறாரு. கொஞ்ச நேரம், ஒரு 1 செகண்ட் அந்த பாவத்தை எல்லாம் செய்யணும், அப்படியே சுமக்கணும். அந்த நேரத்தில் தான் பூமி முழுவதும் அந்தகாரமானது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தெய்வ பிரசன்னம் கொஞ்சம் விலகிச்சுன்னா பாவம் உள்ள வந்து செல்ல. அப்பதான் சத்தம் போடுறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டு? தேவ பிரசன்னம் இணைக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நம்ம தேடணும். நம்ம தேடணும். பிரைஸ் அண்ட் கம். சீக்கிரம் வாங்க. தேவ பிரசனம் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் டெமோ காட்ட போறேன். கண்ணு மூடுங்க. கண்ணு திறக்க கூடாது. சரியா? சரி, மறுபடியும் உங்க இடத்துக்கு போங்க. கண்ணு மூடிட்டு போங்க. வாக். கண்ணு திறக்க. இது இது தீப்பு. போதும். சரி, இதுதான் தேவ பிரசனத்தை எழுந்து நிற்கிற. ஏன் தெரியுமா? எங்க போறோம் நமக்கு தெரியாது, என்ன செய்யறீங்க உனக்கு தெரியாது, வாழ்க்கையில தீர்மானம் என்ன உனக்கு தெரியாது. இது தேவ சித்தமா உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் ஆதாம தேட ஆரம்பிச்சிட்டார். எங்க இருக்கிறார்? அப்பதான் சொல்றான், ஆண்டவரே நாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறபடினால ஒழிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? அப்புறம் தான் வர்றாங்க. அடிச்சு துரத்திட்டாரு வெளியே. நாட் எலிஜிபிள், நீ ஏறது இதுக்கு தகுதியானவர்கள் அல்லன்னு சொல்லி அந்த ஏது தோட்டத்தை விட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க. அன்னைக்கு தான் பாவம் வந்துச்சு. பாவம் என்ன செய்ய தெரியுமா? தேவனோட மனுஷனை அப்படியே பிரிச்சிச்சு. தேவனோடு இணைய முடியாம அப்படியே பிரிச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய பாவம் நம்ம செய்யாமல் இருக்கலாம். சரிங்களா? பெரிய பாவம். ஆனா குட்டி பாவம். ஜஸ்ட் அனலைஸ் yourself. உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ச்சி பாருங்களேன். ஒரு குட்டி பாவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா இருக்கு. உங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வழிநடத்த முடியாம அந்த பாவம் என்ன செய்கிறது? நம்மளை எப்படி தடுத்து நிறுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பொறாமை, யார் குறிச்சாலும் ஒரு பொறாமை, என்ன செய்ய முடியாது? I cannot enter to the presence of God. என்ன செய்ய முடியாது? தேவ பிரசன்னத்தை நான் முழுமையா அனுபவிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த சின்ன விதை, ஸ்மால் சீட் என்ன செய்யும்? அது வளர்ந்து பாவமானது. பைபிள் சொல்லுது பாவமானது கற்பம் தரித்து. என்ன அர்த்தம்? அது கற்பம் தரித்து பெருசா மாறும். சின்ன விதையா விழுந்து அது பெருசா மாறும். பாவம் என் வாசல் படியிலே படுத்து கிடக்கும். அங்கேயே படுத்துட்டு இருக்கும். ஒரு சின்ன காரியம், ஒரு பொறாமை, ஒரு ஜெலஸ். உங்க வேலை செய்யறவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படலாம். பொறாமை என்பது ஒரு இயல்பா இருந்தாலும் அது உங்க லைஃபா மாறிச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியாம பெற்றுக்கொள்ள முடியும். செகண்ட், மன்னிக்க முடியாத தன்மை. மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்ல என்ன செய்ய முடியாது? நீங்க காணிக்க கூட போட முடியாது. நான் சொல்ல, யார் சொல்றா? தென் மன்னிக்க முடியல என்ன செய்ய முடியாது? You cannot see the face of God. தேவனுடைய முகத்தை செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. தேவனுடைய முகத்தை நீங்க தரிசிக்க என்ன செய்யணும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சின்ன காரியம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சரிப்படுத்துகிற பொழுது நம்ம தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்படும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்மளை விட்டு அப்படி பிரிச்சிச்சு. ரத்தம், அந்த ரத்தத்துல அந்த பாவம். ஏன் அந்த பாவம் இயேசு ரத்தம் சிந்தினாரு அப்படின்னா, அந்த பாவம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உள்ள அன்னைக்கு ஆண்டவர் உருவாக்கின அந்த ஜீவ ஆத்மா இன்னைக்கு கெட்டு போச்சு. ஆண்டவர் உருவாக்கின அந்த ஜீவ ஆத்மா என்ன செஞ்சு இன்னைக்கு அது பாவ ஆத்மாவா மாறிடுச்சு. ரத்தத்துல பாவம் கலந்துருச்சு. அப்ப ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்கப்படணும்னு சொன்னா முழு ரத்தமும் எடுக்கப்படணும். ஒரு மனுஷனுக்கு முழு ரத்தமும் போயிட்டு என்ன ஆயிரும்? மர்கையா. சரிங்களா? அவ்வளவுதான், மத்தி முடிஞ்சிச்சு. ஆனா சாகவும் கூடாது, மனுஷன் உயிரோட இருக்கணும். ஆனா ரத்தமும் மாற்றப்படணும். இந்த ப்ராஜெக்ட் பாருங்க, சாகவும் கூடாது, மனுஷன் உயிரோடு இருக்கணும், ரத்தம் சுத்திகரிக்கப்படணும். அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். பரிசுத்தமான ரத்தம் இயேசு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர்களை கற்பந்தரித்து என்ன செஞ்சார்? பரிசுத்தமா இந்த பூமியில பிறந்தார்.
அந்த இயேசு இந்த பூமியிலே பிறந்து அவர் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆமென். முழுமையான ஒரு பலியாக ஜீவனை கொடுத்தார். அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்து 40ஆவது நாட்கள் மகிமை அடையும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து போனார். அது என்னது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நிறைவேறுகிறது. 10 நாள் தான், within 10 days. 40 நாள் நினைச்சாரு. 40 நாள் அவர் நினைச்சாரு. அவர் பரத்துக்கு ஏறுகிறார். அப்புறம் 50வது நாள் அப்படின்னா பெண்டிகாஸ்ட், 50வது நாள். அந்த 50வது நாளில் என்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளாக ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்ன செய்தது? ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நேரத்திலே நமக்கு மாற்றங்கள் நடந்தது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் எழுதி நிற்க போகிறோம். எல்லாரும் ஒரு சேர்ஸ்லாம் விட்டுட்டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். சேரெல்லாம் நகர்த்திட்டு எல்லாம் முன்னாடி வந்துருக்கு. Holy Spirit. Just close your eyes. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் அவனுடைய பலவீனங்கள் மாற்றப்பட்டுச்சு. யாரெல்லாம் பயந்து ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்களோ, யாரெல்லாம் ஐயோ இயேசுவே பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, நம்மள என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி பேதுருவெல்லாம் 3 முறை இயேசுவை மறுதலித்து பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நேரத்தில் பேதுரு எழுந்து அவர் பிரசங்கப்படுறாரு. ஜீவாதிபதியாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்டு உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களால் மனம் திரும்பினார்கள். அன்றைக்கு சபை உண்டானது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாட்கள் என்ன செய்தது? சபை உருவாச்சு. சபையை ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினார். சபை எப்படி உருவாகுன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் சபையிலே சேர்த்துக் கொண்டார். ஆமென். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களை என்ன ஆண்டவர் சபையில சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சபையா இருக்கிறீங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்று நம்ம அதிகமாக செயல்படும்படியா நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யும்படியா எனக்கு இருக்கிற பலவீன நலங்களுடைய ஆவியானவர்கள் இறங்குகிற பொழுது, ஆவியானுடைய பிரசன்னம் அனுபவிக்கிற பொழுது நம்முடைய பலவீனங்கள் முழுமையாய் மாற்றப்படும், நம்முடைய சுகவீனங்கள் மாற்றப்படும். கர்த்தர் எந்தெந்த காரியத்தில் நம்ம கீழே விழுந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் செய்யப்பட, எந்தெந்த காரியங்கள் சரி செய்யப்பட வேண்டியது இருக்கிறதோ அந்தந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் சரி செய்து ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம் நம்ம தொடர்ந்து அவை மூடி வழிநடத்தும் வழியாய் கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவை பலப்படுத்தி வழிநடத்தும் எல்லா வாய்க்கிறது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? Hallelujah, Jesus. Hallelujah. நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. Oh Jesus. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஒரு மாற்றத்தின் நேரம். ஒரு பாபா ஹரதன ஒரு காலது ஷபரபடிகரனுயந்தோ. ஆவியானவருடைய வாழ்க்கை அது ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆவியானவருக்குள்ளான வாழ்க்கை அது சுகம் நிறைந்த வாழ்க்கை. ஆவியானவருக்குள்ளான வாழ்க்கை அது சமாதானத்தின் வாழ்க்கை, அது பரிசுத்த வாழ்க்கை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இருள்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு மாற்றங்கள் நிகழ்வதாக. எல்லா அரணான கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, சபைக்கு எதிராக, தேவ பிள்ளை குடும்பங்களுக்கு எதிராக, சரீர சுகபலத்துக்கு எதிராக, ஆண்டவரே ஊழியத்திற்கு எதிராக, ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கைக்கு எதிராக எழும்புகிற எல்லா கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுக்குநூறாய் உடைந்து விழுவதாக. எல்லா எரிக கோட்டைகளும் உடைந்து விழுவதாக.
யோர்தானை பின்னிட்டு செல்லுவதாக. Thank you, Lord. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகுமே. நீரே, நீர் வாருமே, நீரே, நீர் வேண்டுமே, நீரே, நீர் போதுமே. ஆவியானவரே, நீரே, நீர் வாருமே, நீரே, நீர் வேண்டுமே, நீரே, நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, தீரம் வயவையாகுமே, பாழானதும் பல்நிறமாகுமே. தீரம் வயவையாகுமே, பாழானதும் பல்நிறமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சாத்தியமாகுமே. நீர் வந்தால் Yes, Lord. முடியாததும் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் மாறாத சூழ்நிலைகள் மாறுகிறது, நடக்காத காரியங்கள் நடக்கட்டும். நீர் வந்தால், நீர் வந்தால் இல்லை என்கிற காரியம் இருக்கிறதாய் மாற ஆண்டவரே. முடிந்தது என்கிற காரியம் ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்நோக்கட்டும். நீர் வந்தால் தீர்க்கதரிசனமாக சொல்லுங்க. எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடியாமல் இருக்கிறதோ அதை பார்த்து சொல்லுங்க. நீர் வந்தால் Yes, Lord. முடியாததும் சாத்தியமாகுமே. பிசாசை வெட்கப்படுத்தி அறிக்கை செய்வோம். ரிஹாகானானாமசுகரபோ. Praise the Lord. தீர்க்கதரிசன ஆண்டவர் கிராண்ட் செய்கிறார், அனுமதிக்கிறார். ஓ, நீர் வந்தால் கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், தலைகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் சுகமடையட்டும். நீர் வந்தால் Yes, Lord. ஓ, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கொஞ்ச நேரம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வாருமே, நீரே, நீர் வேண்டுமே, நீரே, நீர் போதுமே. ஆவியானவரே, நீரே, நீர் வாருமே, நீரே, நீர் வேண்டுமே, நீரே, நீர் போதுமே.
பரிசுத்தத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் மேலோங்கி இருக்கிறார். சபைக்கு மூத்த போதுகிறவரே, சபைக்கு தலைவரவர் இயேசு ஒருவரே. Thank you Jesus. குழப்பங்கள் விலகி போகிற ஆண்டவரே, Thank you Lord. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்ற வேண்டி சொல்லினேன். பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. இந்த சபையை நல்லா ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, மேலோகட்டும், உயரட்டும், தடைகளை முறியட்டும் ஆண்டவரே. பிசாசினுடைய திட்டங்கள் எல்லாம் அர்த்தமாக்கப்படுவதாக. பிசாசு எழுதி வைத்திருக்கிற எல்லா பத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறுக்கி அதை சிலுவையில் வைத்து ஆணி எடுத்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய படத்திற்காக நன்றி. ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் அபிஷேகிங்க, பலப்படுத்துங்க, ஒரு புதிய மாற்றத்துக்குள் வழிநடத்தி கிருபை செய்யுங்க. Thank you Lord. Thank you Lord. வானமண்டல பொல்லாத அந்தகாரத்தின் லோகாதிபதிகளுடைய ஆவிகள் வல்லமைகள் இந்த இடத்தை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. Thank you Jesus. ஒரு மகிமைக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. The name of Jesus. ஓகே, தேங்க்யூ. நம்ம அப்படியே நம்ம இதை பிரசனத்தோடு இரண்டாவது ஆராதனைக்காக நம்மை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். அப்படி காணிக்கைகள் விசுவாகங்கள் முன்பதை கொண்டு வரலாம். ஓகே, எங்களுடைய காணிக்கை தசமமாக நிலை கரண் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, உயர்த்திக் கொள்ளுங்க. பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி. எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இரண்டாவது ஆராதனைக்காக எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் தசமபாகங்கள் தேவன் அங்கீகரிப்பீராக. இதை தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்மிடத்திலே பெற்றுக்கொண்டு நாங்கள் உமக்கே திரும்ப கொடுக்கிறோம். இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வதற்காக நன்றி. ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி இடம் கொள்ளாமல் போக மட்டும் பண்டக சாலைகள் நிரப்பப்படுவதாக தகப்பனே ஆளுகை செய்வீராக. ஒரு பலன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நான் செபிக்கிறேன். கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாய் கொடுக்கிறவற்றை கத்தனை பிரியமாக இருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிலவரமாக ரெண்டு கரங்கள் உயர்த்துவோம். ஆவியானுடைய கண்களுக்குள்ளாக ஜஸ்ட் சப்மிட் அண்ட் சரண்டர். அன்பியான தாயே, வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரி சகோதரியே, ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். நீங்க சொல்லுங்க, ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நீங்க கடந்து போகணும். ஆவியானவருக்குள்ள வழி நடத்துகிற வாழ்க்கைக்குள்ள என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதிக்க ஆண்டவரே. செய்கிற வேலைகள் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்னும் உமக்காய் ஓட நிற்க இந்த ஊழியர்கள் இடைப்பட ஊழியம் செய்ய பசுத்தமாய் வாழ உடைய பிள்ளையாக நிற்க தேவன் கிருபை செய்ய வழி நடத்துங்க. ஒரு ஓடுகிற ஓட்டத்தை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. கால்களை பலப்படுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையை குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும்.
5வது மாதத்துக்குள்ள நிறைவாய் வேண்டிய கிருபை செய்யுங்க தகப்பனே. சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வராத ஒருபடி கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒரு மனதின் ஆவியானவர் சமாதானத்தின் பிரசனம் பிள்ளைகளை தொடர்ந்து தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya. உட்காருங்க அப்படியே. இன்னைக்கு எல்லாம் எம்சி எடுத்தாங்களா இல்லை எப்சரன்ஸ் இல்லை. சில பேர் சொல்லிட்டாங்க, சில பேர் வர முடியாது அப்படின்னாங்க. ஓகே, நீங்கள் ஃபோன் அடித்து அவங்ககிட்ட கேளுங்க. அப்புறம் இந்த புது விசுவாசி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த சர்ச்சில் வந்து 4 பேர் நான் சந்திக்கிறேன் ரெடி பண்ணும். ஓகே, முதல் அடியே இது ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் குரூப்லேயும் சொன்னேன். ஜெயராம் அவருக்கு, அவர் வந்து திடீர்னு வந்து கால் இதாகி அவரோட கிட்னி ட்ரை ஆகிடுச்சு. இந்த லங்ஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. நேற்று கூட டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. அப்பயும் வந்து நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்லை சொல்லிட்டாங்க. நான் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேன். என்ன காரணம் நான் பிஸ்னஸ் கிடைக்கிறேன். அவங்க நார்மலாக ரொம்ப டீப்பாக அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு வந்து காய்ச்சி இறக்க மாட்டேங்குதுன்னா வேறு என்னமோ பிரச்சனை இருக்குது. ஸோ அது ஒரு அடி. அப்புறம் 2வது பாருங்க, அவங்க அம்மா அவர் ஹாஸ்பிட்டல் விட்டு உள்ளே வர நம்ம அம்மா அடி. அவங்களுக்கு என்னென்னா நல்லா தான் சர்ச்சுலாம் வந்தாங்க, நல்லா வந்தாங்க, நல்லா விசுவாசமாக இருந்தாங்க. நம்ம போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டீம்லாம் போட்டாங்க. நான் குரூப்பில் எதுவுமே ஷேர் பண்ணலாம். மூக்கில் டீம் போட்டாங்க. இது நாங்கள் போய் ப்ரே பண்ணோம். அவங்க பாஸ்டரும் ப்ரே பண்ணாரு. ஆனால் இதில் பாருங்கள், ஏதோ ஒரு தடங்கள், நிறைய தடங்கள். இப்போ பாருங்கள், பிரியா அவங்களும் இன்றைக்கி வரல. அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை. போன வாரமே அவங்களுக்கு பிரச்சனையாகிடுச்சு அவங்க பையனால. அவங்களும் ஞானஸ்தானம் இருக்கிற போகிற ஒரு விசுவாசி தான். அப்புறம் அட் த சேம் டைம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சீமன் அவர் ஞானஸ்தானம் இருக்க போகிறீங்க. அவர் ஸோ நம்ம என்ன செய்வோம், கூட்டு வச்சு ஒரு வாட்டி அவருக்கு ஜாம் பண்ணிடலாம். அவருக்கு இந்த அடுத்த வாரம் வரைக்கும் எந்த ஒரு தடங்கள் விளையாடுறதுக்கு நம்ம சர்ச்சில் வந்து மினிமம் ஒரு ஆளாச்சும் நமக்கு என்னோட தாக்கிட்டு தான் ஒரு ஆளாச்சும் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாலும் உணவு பாருங்க. நேற்று வந்து நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன், எல்லாமே நம்ம வந்து பாஞ்சில் கட்டணும். அதனாலேயே பாதி பேர் வரலையா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எல்லாமே யாருக்கு காசு இல்லையோ பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு ஏன் இங்கே வரல, என்ன காரணம் கேளுங்க. ஆனால் எனக்கு தோணுது, நான் இந்த மாதிரி சொன்ன வச்சு அவங்க வந்து சில பேர் வந்து காசு ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆனால் சொல்லிட்டு காசு இல்லைன்னா நீ என்ன சொல்லிடுறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் அடித்து நீங்கள் கேளுங்க. ஸோ அவங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேன், தயங்குவாங்க. சரி, நீங்கள் ஃபோன் அடிச்சுக்கிறீங்க, என்ன காரணம் வரல, ஸோ அடுத்த வாரம் நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கிறேன். சர்ச் விசுவாசிங்கெல்லாம் வாங்கிக்கிறேன். 6ஆம் மாதம் 2ஆம் தேதி எல்லாமே வாங்கிங்க கன்ஃபார்ம். ஸோ இன்றைக்கி எல்லாம் காசு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. என்ன செஞ்சுங்க, ரோஸ்கிட்ட கொடுத்துருங்க காசெல்லாம். பேரெல்லாம் நம்ம லிஸ்ட்டாக பண்ணிடுவோம். ஒன்று வந்து ஜாப் பண்ணுங்க, தொடர்ந்து ஜாப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து சில எப்சன் ஆள் வந்து எனக்கு சொன்னது நான் வந்து சொல்கிறேன். இவங்க டன்சிரி அம்மா வந்து நம்ம லேடி அவங்க என்னாச்சு, அவங்களோட மாமாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஸோ 1-2 பேர் ஜினிலாம் எனக்கு தெரில. ஸோ நாங்கள் சர்ச் முடிஞ்சு நாங்கள் கண்டிப்பாக போய் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். ஸோ தாப்பாவுக்கு மீட் பண்ணுவோம். தாப்பாவுக்கு காலையில் நான் ஃபோன் அடிச்சு அவங்க ட்ரான்ஸ்போர்ட் ஓகேவான்னு கேட்டு அவங்க எல்லாம் ஓகேனாங்க. சடன் அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையாகிடுச்சு போல். இது எனக்கு தோணுது, அவங்க ட்ரான்ஸ்போர்ட் தான் பிரச்சனையாகிடுச்சு போல். ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய உதவி செய்யுங்க. ரைட். இன்னொன்று விஷயம், இந்த 6ஆம் மாதம் 2ஆம் தேதி நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். இது வந்து பாருங்கள், baptism at the same time with family outing. ஓகே, இது பாஸ்டர் சொல்லுது என்கிட்ட. baptism at the same time family outing. ஆராதனையாக இருக்கும். சண்டே சர்வீஸ் அங்கே நம்ம போவோம். ஸோ நினைக்காதீங்க சர்ச்சு தான் வந்து நம்ம சண்டே சர்வீஸ் அப்படின்னா, எங்கே வேணாலும் கடவுள் நம்ம கூட இருக்காரு, வாசம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஒன்றா இருக்கணும். ஒன்றா வந்து நம்ம இது பண்ணோம். அடுத்த வாரம் இந்த மாதிரி காசு மறக்கூடாது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட். இதுதான் என்னோட இது. ஸோ உங்கள் காசை வந்து காசு இல்லாமல் பரவாயில்ல, கொஞ்சம் காசு இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் யோசிச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம்.
இல்லையா? இன்னைக்கு பாஸ்டர் வந்து நல்ல ஒரு போதனை கொடுத்தாரு, நல்ல ஒரு ஒதுக்கிட்டாங்க உண்மையிலே எங்களுக்கு. ரொம்ப நன்றி பாஸ்டர், நீங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் வரத்துக்கு ரொம்ப தடை செஞ்சீங்க. கடவுள் வந்து ஜாம் பண்ணி அன்றுடைய என்ன அவ்வளோ காரியங்களாக இருக்குது, ரொம்ப நாளாச்சு பாஸ்டரை பார்த்து அன்றுடைய இந்த வழியை திறந்து கொடுங்க அப்படின்னு வழியை திறந்து கொடுத்துருக்காரு. பாஸ்டருக்கு ஒரு கையெழுத்து கொடுக்கணும். ஸோ பின்னால் வந்து சிறிய தேடிட்டு இருக்கு, உங்களுக்கு வாழைப்பழம் கேக் இருக்கு, வாழைப்பழம் கேக் இருக்கு, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் போகலாம். இன்னொன்று வந்து இப்போ இந்த சிறிய கூட்டத்தில் அடுத்த வாரம் யார் சாப்பாடு செய்ய போறீங்களோ நீங்கள் வந்து சொல்லிடுங்க. செய்யலாம் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு நீங்கள் சொல்லிடலாம், என்கிட்ட சொல்லலாம். நான் தான் பேசியாக இருக்கேன் முக்கியம் சாப்பாடுக்கு, நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கேட்டீங்கம்மா?